உங்களுக்கு என்னவும் வேணுமா கூட என்ன தேவை இருக்குதா? உடுப்பு தாங்கல உடுப்பு இல்லைன்னு சிரிக்காரு தம்பி, அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சரி, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இந்த குளிக்கிறதெல்லாம் வந்து இந்த இந்த இதுகள்லாம் இது ஒரு பூவல். இப்போ ஆரம்பத்தில் வந்து வளர்க்குள்ள எல்லா கண்ணை கட்டுற தூரம் எந்த விதமான வீடுகளும் இல்லை. தம்பி சந்தோஷமா இருக்குதா? கதைக்க மாட்டாருன்னு கதைக்க மாட்டாரு. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டம் குசலான மலை அப்படின்ற இடத்துக்கு தான் போக போன்றோம். அண்மையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தோம். அந்த டிசேபிளான ஒரு தம்பி, அப்போ அந்த தம்பிக்கு வந்து அத்தியாவசியமான உதவி தேவை உண்டு. அதாவது சாப்பாடு, அந்த உடுப்பு, அப்படியான அந்த செலவுக்கும் வந்து காசு தேவை உண்டு. அந்த வீடியோ போடுறதுக்கு நாங்கள் உடனே வந்து வீடியோ பார்த்துட்டு ஜெர்மனி கூடிய கோவி அண்ணா வந்து கோல் எடுத்தாங்க. கோவி அண்ணா தெரியும் உங்களுக்கு, அந்த மருதம முகமது தம்பிக்கு வந்து உதவி செய்கிறவங்க. அப்போ எடுத்து உதவி கிடைச்சிட்டுதா, உதவி கிடைக்கலன்னு சொன்னால் நான் பிரச்சனை செய்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கண்டு கோவி அண்ணா கோல் எடுத்து வச்சு கொஞ்சம் பல மணி நேரங்கள், கொஞ்ச நேரம் சொல்லலாம், கொஞ்சம் மணி நேரங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜெவனேசன் என்ற அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட வந்து பல உதவிகளை செய்திருக்காங்க. அப்போ ஜெவனேசன் அண்ணா சொன்னார், ஓகே நான் இவங்களுக்கு நான் இந்த தம்பிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், எவ்வளோ வேணுமென்று கேட்டிருந்தார். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னாண்டு. சரி ஓகே நாங்கள் ஒரு 50,000 நான் அனுப்புகிறேன், அந்த 50,000 வச்சு நீங்கள் தம்பி கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஏனைய தேவையுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் பார்த்து கொடுங்க, உடனே கையில் கொடுக்காம ஒரு மாதம் கழிச்சுன்னு திரும்ப போக முடிஞ்சால் போய் கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் அந்த 50,000 இருந்து ஒரு தொகை பணத்தை வந்து எடுத்து நாங்கள் இப்போ உதவி செய்ய போகிறோம். எவ்வளோன்றது நான் அங்கே போய்ட்டு சொல்கிறேன். அதோட வந்து தம்பிக்கு தேவையான ஃபுல்லாக வந்து இது 2 பேக்லையும் இருக்கிறது ஃபுல்லாக வந்து சாப்பாட்டு பொருட்கள் தான். ஃபுல்லாக வந்து சாப்பாடு பொருட்கள், அதாவது இந்த அங்கர் மாறு இருந்து, பிஸ்கட் இருந்து, டிபி பாக்கெட் இருந்து எல்லாமே வந்து அவருக்குரிய சாப்பாட்டு மட்டும்தான் இந்த பேக்கில் வாங்கியிருக்கோம். மற்ற காசை வந்து கையில் கொண்டு கொடுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 கொண்டு இருக்கிறது கரடினார். அதாவது நாங்கள் இருந்து வெள்ளாவில் இருந்து இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 65-70 கிலோமீட்டர் கிட்ட தேவை. காலையில் வெளிக்கிட்ட பயணம். இப்போ வந்து இந்த 10 மணி 11 மணிக்கிட்ட ஆகிட்டுது. அது மட்டும் இல்லை, இந்த ரோட்டெல்லாம் வந்து சரியான மாதிரி மோசம். இப்போ நாங்கள் இந்த போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரடினாலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல இருந்து சரியாக ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இந்த பகுதி ஃபுல்லாக வந்து காட்டு பகுதி தான். ஃபுல்லாக இருந்தால் அதோட வந்து விவசாயம் செய்கிற நிலங்களும் அந்த ஒரு மலைத்தொடர் ரெண்டு தெரியுது. நான் இப்போ போக்குள்ள வழியாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்போ அந்த மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா குசலான மலை முருகன் ஆலயம். அப்போ அந்த இடத்து தான் போகிறோம். இந்த போகிற வழியையும் காட்டி கொள்கிறேன் பாருங்க, எப்படியான ஒரு இடத்தை வந்து இந்த தம்பி வந்து இருந்து கொண்டிருக்கான்ட்டு. இந்த தம்பி மட்டும் இல்லை, அந்த இடத்துல கூடிய நிறைய பேர் வந்து இப்படியான கஷ்டங்களை தான் வந்து எதிர்கொள்கிறாங்க. அதில் வந்து மிச்சமாகவும் ஒரு பேக்கில் வந்து நான் கொஞ்சம் அந்த டிபி பாக்கெட், அடுத்தது பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அந்த தம்பியில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த போயிட்டு வீடியோ தொடரலாம். இந்த உதவியை செய்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜெவனேசன் அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்கின்றோம். சரி ஓகே, அவங்களோட குடும்பம் சார்பாக வந்து ஜெவனேசன் அண்ணா இந்த உதவி வழங்கியிருந்தார். ஓகே உள்ளே போகலாம். அப்படி இல்லை நாங்கள் தான் பைக் எடுத்துட்டோம், அப்படி போய்கொண்டிருக்கோம் பாருங்க. இந்த ரோட்டையும் நாங்கள் போகிற இந்த இடத்தையும் வந்து அப்படியே காட்டி கொள்கின்றோம். ஏன்னா இப்போ சாதாரணமான வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கு இப்போ எவ்வளோ தூரம் பயணிக்க எங்கே போகிறோம்ன்றது. ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் வந்து தம்பியை வீட்டை வச்சு மட்டும்தான் கதைச்சி செஞ்சு காட்டியிருந்தோம். தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து அந்த ஆலயம், முருகன் ஆலயம். கண்ணை கட்டுற தூரம் எந்த விதமான வீடுகளும் இல்லை, எல்லாம் வந்து காடு தான். இப்போ இது வந்து ஒரு வழி பாதை. இந்த வழியா இல்லாமல் வந்து அந்த குசலானமல்ன்ற அந்த இடத்துக்கு போகணும். இதில் வந்து 2 பக்கம் ஃபுல்லாகவே இல்லை. இந்த பாருங்க இந்த ரோட்டை எப்படியா ரோட்டுண்டு. அதில் வந்து கூடுதலாக வந்து மிஷின் தான் போடுறது. மிஷின் இல்லைன்னு சொன்னால் மோட்டர் பைக், ஆட்டோ எல்லாம் வந்து போகிற கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பள்ளம் படவுளி ஃபுல்லாக வந்து கல், பெரிய பெரிய கல். இந்தா அதில் எப்படி செய்யண்டு பெரிய பெரிய கல் போகிறதுனா கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகே, அப்படியே நாங்கள் போயிட்டு அந்த வீடுகள் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. நிறைய பார்த்தீங்களா, இதான் வந்து இவருடைய வீடுகள்.
எல்லாம் தள்ளி தள்ளியாக இருக்கு இந்த வீடுகள்லாம். சரி குசலாமலை இதில் ஒரே ஒரு இடத்த ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் வரைக்கும் ஒரு கொங்கு ரோட் போட்டியாங்க. இதான் ரோட்டுன்னு சொன்னால் இந்த ஊருக்கு ரோட். அது ஃபுல்லாக வந்து மலைகள் தான்டா. தண்ணி வசதி தண்ணியும் பிரச்சனை. இங்கே இந்த சின்ன புள்ளண்டு வந்து சின்ன பாவாண்டு தண்ணி எடுத்து போகுது. ஏன்னா தண்ணி இல்லை இங்கே வந்து தண்ணி பிரச்சனை. இங்கே இந்த போகிற இந்த சின்ன சின்ன பொடியில அந்த மாடு பார்த்துருக்காங்க சின்ன குட்டி கால் செருப்பும் இல்லை. சரி ஓகே இதான் வந்து இந்த ஏரியா. நாங்கள் அந்த தம்பியை வீட்டை போய் அப்படியே தொடர்றோம். அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இந்த குழாய் கிணறு ஏதாவது அடித்து கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அதை வந்து அடித்து கொடுக்கலாம். இந்த நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இருக்காங்க இந்த தம்பியும் இந்த ப்ரோவும் தான் எங்களுக்கு வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தவங்க. அவங்களும் வந்திருக்காங்க. இப்போ சேர்ந்து நாங்கள் இப்போ வந்து கொடுக்க போகிறோம். எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன புள்ளி அஞ்சு பாருங்க அப்படி நிற்காங்க ஆக்கள். இதில் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஆக்கள் தான். சரி உள்ளே போயிட்டு நம்ம அந்த இதை வந்து கொடுத்து விடுவோம். இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இந்த குளிக்கிறதெல்லாம் வந்து இந்த இந்த இதுகள்லாம் இது ஒரு பூவல். இப்போ ஆரம்பத்தில் வந்து வளர்க்குள்ள எல்லா இடத்தையும் வந்து இப்படி ஒன்று கிண்டுவாங்க. அதை வந்து பூவல்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து குளிக்குதுகள். இப்போ தவறு சில தாப்பம்னு சொன்னால் விழுந்தவரை ஆபத்தான இடங்களாம் அந்த முன்னாடி காட்டியிருந்தேன். இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா வந்து இருந்தோன்றிருக்கு குடிநீர். அப்போ குடிநீர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ப்ரோ போகிறேன்? நம்மட முன்னகிரி வீடு ஒரு 50 மீட்டர் அந்த இல்லை அவடத்து இப்போ ஒட்டுமொத்த ஊருக்கே வந்து அவட தான் நடக்கிறல்ல. இல்லை இஞ்சாலைக்கு எவ்வளோ சைட் ஆகல அவ்வளோ நம்ம எடுத்துக்காங்க. மற்ற அங்கால எடுக்கிற கிணறு அந்த 2 கிணறு தான். 2 கிணறு அந்த அந்த கிணறு கொஞ்சம் அந்த அளவு துப்புரவு இல்லை. நம்ம கிணறு தான் எங்க நிறைய அவங்க அங்காலான்னு குடி செய்கிறாங்க. நம்ம இஞ்சால சைடில் எவ்வளோ வரும் அதில் எடுக்கிறவங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து இப்போ குழாய் கிணறு இருக்குதா? குழாய் கிணறு அடிச்சு கொடுத்தவங்க தண்ணி இல்லைண்ணே. தண்ணி அவ்வளோதுக்கு இல்லை. 3 குழாய் கிணறு அடிச்சு அது எல்லாம் ஃபெயிலியர் போய் கிடக்கு. இப்போ உதாரணத்துக்கு சில இந்த வீடியோ பார்க்குறவங்க குழாய் கிணறு அடிக்கணும்னு சொன்னால் இப்போ ஃபெயிலியர் முடியுமா? அப்படியா? நல்ல தண்ணி இருக்கக்கூடிய வசதியை பார்த்து அடிச்சு இதை செய்யலாம் தண்ணி. அப்படி சரியான ஒழுங்கா நல்ல லொக்கேஷனை பார்த்து அடிச்சா தண்ணி அடிக்கிறது ஒழுங்கா இது செய்யலாம். அது அங்கே அடிச்சா உங்களுக்கு கல் பாரு கல் அடிக்கலாம் போயிட்டு மலையை. சரி வாங்க அப்படி. ஆமாம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. சும்மா இருக்கீங்களா? எங்கோ அப்படி தண்ணி அள்ளி கொண்டு வந்தேண்ணா. தண்ணி இல்லையா? சரி அள்ளிட்டு வாங்க. வணக்கம் அக்கா. என்ன மாதிரி என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்க? தம்பி எங்க போய்? தம்பி எந்த வீட்டுக்கு இருக்கு? உள்ளுக்குள்ள ஏறா என்ன சொன்னா உள்ள வந்து சரியான மாதிரி அந்த பக்தியா இருக்குது. தம்பியை கொஞ்சம் வெளியில எடுப்போம், வெளியில பாய போட்டு. தம்பியோட பேர் என்ன சொன்னீங்க? வினோஜன். சரிம்மா எரிப்பாட்டுங்க விரோஜன் ஆளு. சரி இந்தாங்கம்மா, இதுக்குள்ள வந்து பாருங்க. ஒரு பேக்குள்ள ஒரு சாமான் இருக்குது. காட்டி போட்டு இதுக்குள்ள இந்த பேக்குள்ள இருக்கிறது வருங்க, அதுக்குள்ள இருக்கிறது வருங்க. இதுக்குள்ள வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு 5000 ரூபாய்க்குரிய இப்போ சாப்பாட்டு பொருட்களாக வாங்கிருக்கோம். ஃபுல்லாக வந்து சாப்பாடு 20 வண்டியில் ஒன்றே வந்து 1/2 கிலோ சர்ஃப் எக்ஸல் பாக்கெட் வாங்கியிருக்கு, ரிங்ஸோ பாக்கெட் உண்டு. மற்ற எல்லாமே சாப்பாடு. உதாரணத்துக்கு அங்கர் மாப்பட்டி, இந்த ரஸ்க் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தான சாப்பாட்டு இதுகள். அப்போ சாக்லேட், அந்த சின்ன சின்ன பிஸ்கெட் பை, டிப்பி பை, அப்படியான விஷயங்கள்லாம் வாங்கியிருக்குது. கேக்குகள், ஜூஸ். அப்படி ஓகே. சரி ஓகேம்மா, இது வந்து தம்பி சாப்பாடு செஞ்சிருக்குது.
அதோட இதை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பார்த்து பார்த்து கொடுத்து விடுங்க சரியா? கொடுங்க. என்னென்னு சொன்னால் உங்களோட வீடியோ இந்த பார்த்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜெவனேசன் என்கின்ற ஒரு அண்ணா 15,000 ரூபாய் காசு அனுப்பியிருந்தாங்க. இதை வச்சு தம்பி முதற்கட்டமாக நீங்கள் உதவி செய்யுங்க. அதற்கு பிறகு நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம் என்ன மாதிரி பார்த்து செய்வோம்ன்ற மாதிரி. இப்போ என்ன எடுத்த உடனே உங்களுக்கு தொடர்ச்சி ஒரு பெரிய ஒரு தொகை ஒரு 50,000 இல்லை 1,00,000 கொண்டு வந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களோட தேவைக்கும் எடுப்பீங்க. உண்மையாவோ ஐயா? சொல்லுங்களேன். இல்லை சொல்லுங்களேன். வாங்களேன் கிட்ட வாங்களேன். நம்ம தம்பி தானே எடுத்து தம்பி தானே தேவையானே. இப்போ என்ன ஒரு சந்தோஷமா இருக்குல்ல? சிரிக்காரு தம்பி, அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சரி ஓகே, உண்மையும் அதுதான். இப்போ என்னடா அவங்களுக்கு கஷ்டம் தானே, இப்போ அவங்களையும் பிள்ளை ரெண்டு இல்லை என்டா அவங்களோட தேவைக்கு அதை எடுத்துருவாங்க. அப்போ நம்ம தம்பிக்கு போய் சேரணுன்றது தான் எங்களோட ஒரு நோக்கம். அதனால நாங்கள் 2 மாதமோ 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து அந்த உதவியை செய்கிறோம்மா. மாதம் ஒரு 10,000 15,000 அவருக்கு சந்தோஷமா இருக்குது. சரி தம்பி சந்தோஷமா இருக்குதா? கதைக்க மாட்டாருன்னு கதைக்க மாட்டாரு. ஓகே இந்தாங்கம்மா ஒரு எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அங்கே வீடியோவில் எவ்வளோ இருக்குன்னு. 10,000 காசு இப்படியே சொல்லுங்க. 20,000 இல்லை 10,000 காசு இருக்கு. சரி ஓகே. இப்போ அவங்க கையில் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ இந்த உதவி அம்மா ஜெர்மனிக்கு கூடிய ஜெவனேசன் அண்ணாவும் அவங்களோட குடும்பமும் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதோட உங்களுக்கு உதவி செய்ய 2-3 உறவுகள் முன் வந்தவங்க அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அங்கே பார்த்து சொல்லுங்க, அவங்க பார்ப்பாங்க. நன்றி தான் சொல்லணும். சரி ஓகேம்மா. இதை வச்சு இப்போ அவர தேவையான அந்த உதாரணத்துக்கு உடுப்புகள் வேறு நம்ம தேவை இருந்தால் செய்யுங்க. அடுத்த கட்டமாக செய்கிறோமா? பிரதர் வாங்கல. வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து சின்ன ஹெல்ப் பண்ணு கிடச்சிக்கு 15,000 ரூபா. 15,000 ரூபான்றது அவங்களுக்கு பெரிய ஒரு தொகை தானே. மாதம் செய்கிற மாதிரி தான் அண்ணாக்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட ஊர் சார்பாக வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்திருந்தீங்க. அந்த நீங்கள் உங்களோட மனநிலை என்னமா இருக்குது? மிகவும் சந்தோஷமான நிலையில் ஆயிருக்கு. இப்போ இந்த உதவி பெஸ்தரமே ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு ஒரு உதவி ஒன்று சின்ன உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. மேலும் மேலும் இன்னும் உதவிகள் கிடைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் மாதம் இது இதாக இருக்கும். இந்த உதவி செஞ்ச அண்ணாக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் உங்களோட வீடு அடிக்கடி வந்து ஆக்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. உங்களோட அந்த அம்மாங்கம்மா அம்மா வாங்கலேன். சரிம்மா. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு உங்களோட நிலைமையில் என்ன மாதிரி, உங்களோட கணவர் என்ன மாதிரி, வேலையெல்லாம் ஓகேவா, காசெல்லாம் என்ன மாதிரி வருதா? அவர் சாமந்தான் கட்டிட்டு வருவார். சாமந்தான் கட்டி வந்துருவார். நம்பரில் அவர் எனக்கு தான் வருவார். சாமான் என்ன சாமான் கட்டிட்டு வாரு? இந்த சாப்பாடு சாமான் அவருக்கு சாமான்கள் மாப்பட்டி பிஸ்கெட்டு அவர் வர வீட்டுக்கு தேவை சாமான் கொண்டு வருவார். அப்படி வந்து மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போனாண்டா மாதத்துக்கு தான் பாருங்க. சரியாக்கா. ஓகே நாங்கள் அப்போ போயிட்டு வரோம். அப்புறம் சந்திமே. சரியா? ஆமாம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? சரி ஓகேம்மா. என்னென்னு சொன்னால் உங்களோட பேரனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்க நாங்கள் திரும்ப வருவோம். உங்களுக்கு என்ன தேவையாம்மா? நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒன்றும் தேவையில்லைன்னா என்ன நீங்கள் அதான் உங்களுக்கு ஒன்றும் வாங்கிடல. உங்களுக்கு என்னவும் வேணுமா? உங்களோட என்ன தேவை இருக்குதா? உடுப்பு தாங்க இல்லை. உடுப்பு இல்லைன்னு உங்களுக்கு இப்போ எத்தனை சாரி இருக்குது? 4 சாரி கிடக்கு. அந்த 4 தான் இப்போ எல்லா இடமும் கட்டுறீங்க. தான் கட்டிட்டு போகிறதுக்கு தான் வீட்டில் அடிக்கிறதுக்கு தான். சரி ஓகே. அப்போ அடுத்த முறைக்குள்ளே உங்களுக்கு நான் உடுப்பு வாங்கிட்டு வரமா? பெத்தில் வாங்கி தரணுமா? சொல்லுங்களேன். எல்லாம் வேணும்தான். வேணும்தான். சரியாம்மா. சாகுங்களும் வெத்தில அடி நாங்கள் சரி அவங்க அந்த சாப்பிட்றதுக்கு சோறுல அடிபத்திலாம் சாப்பிடுத்திருக்கிறேன். அந்த வெத்தில சாப்பிடுறதுக்கு பசி காட்டுறல அவங்களுக்கு அந்த வெத்தில சாப்பாடு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் நித்திர தூக்கம் போலவே இருங்க. ஓ அரவாசி என்னன்னு சொன்னா சில பக்கம் இல்லாமல் அந்த கிராமத்து சைடில் அதிகமாக வந்து இந்த உணவு தட்டுப்பாடெல்லாம் வந்து வெத்தில கொஞ்சம் கூட சாப்பிட்றாங்க. உண்மைதான். வெத்தில மட்டும் அந்த பிளேன் டீ குடிக்கிறது எல்லாம் வந்து இப்போ உள்ள சோறு சாப்பிட்டாலும் வெத்தில ஒரு வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம இளமாக்களுக்கு இப்போ வெத்தில கூட. சரியாம்மா. நாங்கள் போயிட்டு வரோம்யா. சரி ஓகே அம்மா. நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். தம்பி சரியான சந்தோஷமா இருக்கு ஆளுக்கு. சரி தம்பி பாய். நாங்கள் போயிட்டு வரோம்.
பாய். ம் சரி ஓகே. வேணடா அந்த சின்ன குட்டீஸ் கொஞ்சம் பேர் நிற்காங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்து விடுங்க. எடுத்து கொடுக்கமா? அவங்கள சேர்த்தா வாங்குன்னு நான் ஓடியா. சரி ஓகே. சரி சரி ப்ரோ, போயிட்டு வரேன். சரி, நீங்க வேற வேற யாரு உங்களுக்கு தம்பி. தம்பியானு? வாங்கலாம் ப்ரோ. சரி என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட சைட்ல என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்லைண்ணா. சரி ஓகே. அப்போ இங்கே வந்து நிறைய அந்த தேவையோட அங்கே இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வரக்குள்ள இப்போ அடுத்த இடங்கள்லையும் வந்து போக முடிஞ்சால் போயிட்டு வேறு வேறு உதவிகள் வந்து தேவை. என்னென்னு சொன்னால் இந்த பகுதி ஃபுல்லாக வந்து சரியான ஒரு வறுமைக்கோட்டில் இருக்கிறவங்களாம். அப்போ இவங்களோட பிரதரோட ஒத்துழைப்போட நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவோம். கண்டிப்பாக வந்து இந்த உதவி செய்யக்கூடியவங்க நீங்கள் உதவி செய்யலாம். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மீது விடைபெறும் நான். பாய்.